இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பலாப்பழம் வரட்டியது. கேரளாவில் ரொம்ப ஃபேமஸான டிஷ் இது. இதுக்காக பலாப்பழத்தை எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம். இதை க்ளீன் பண்ணி வச்சுட்டு சின்ன துண்டுகளாக நறுக்கிக்கலாம். இதை ஒரு குக்கர் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இரநூறு ml தண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை குக்கரில் வச்சு பாயில் பண்ணிக்கலாம். நீங்கள் சாதா குக்கரில் வைக்கிறதா இருந்தால் 3 விசில் விட்டுக்கோங்க. இது நான் ஹாட் பாட்டில் வைக்கிறதுனால ஒரு 10 நிமிஷம் வைக்கிறேன். இப்போது இன்ஸ்டன்ட் பாட்டில் 10 நிமிஷம் பலாப்பழம் வேகத்துக்காக வச்சுருக்கேன். இப்போ என்ன செய்கிறதுன்னு பார்க்கலாம். 300 கிராம் வெல்லம், 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றி ஸ்டவ்வில் வச்சு பாயில் பண்ணிக்கலாம். பாகுப்பதம் வர வேண்டியதில்லை, வெல்லம் கரைஞ்சா போதும். நூற்றம்பது ml தண்ணி விட்டு ஸ்டவ்வில் வச்சு இந்த வெல்லம் கரையிற அளவுக்கு காய்ச்சி எடுத்துக்கலாம். இது பிறகு இதை வடிகட்டி எடுக்கணும். அழுக்கெல்லாம் போகிற அளவுக்கு வடிகட்டிக்கலாம். வெல்லம் கரைஞ்சிருச்சு. இப்போ இதை எடுத்து வடிகட்டிக்கலாம். பாருங்க, வெல்லம் வடிகட்டியாச்சு. பழம் வெந்திருக்கும். இப்போ இதை திறந்து எடுத்துக்கலாம். பாருங்கள், பலாப்பழம் இப்போ நல்லா வெந்திருக்கு. பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இதை நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள், பலாப்பழம் நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இப்போ இதே ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சுக்கலாம். நான் இரும்பு கடாய் தான் வச்சுருக்கேன். இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இப்போது பலாப்பழ விழுதை இதில் போட்டு கலரிக்கலாம். நல்லா கைவிடாமல் கிளறிக்கலாம். வெள்ளை கரைசல் விட்டு நல்லா கிளறிக்கலாம். நல்லா சுருண்டு வரணும். அது வரைக்கும் பொறுமையாக கிளறிடணும். நல்லா சுருளை வதக்கி ஏர்டைட் கண்டெய்னரில் இல்லைனா கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணால் 1 வருஷம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். நமக்கு எப்போல்லாம் பாயசம் செய்யணும்னு தோணுதோ அப்போல்லாம் இதை எடுத்து தேங்காய் பால் விட்டு கொதிக்க வச்சோம்னா பாயசம் ரெடி. பலாப்பழமே இனிப்பாக இருக்கும். அதோட வெள்ளைக்கரசலும் சேரும்போது நல்ல தித்திப்பாக இருக்கும். இதை இப்படியே சாப்பிடக்கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஆயிடுச்சு. பார்த்து கவனமாக கிளறணும். நல்லா சைடில் எல்லாம் நல்லா தெரிக்கும். கவனமாக கிளறி எடுக்கணும். ஆயிடுச்சு. பார்த்து கவனமாக கிளறணும். நல்லா சைடில் எல்லாம் நல்லா தெரிக்கும். கவனமாக கிளறி எடுக்கணும். இந்த மாதிரி ஓரங்களில் ஒட்டாமல் சுருண்டு வர பதம் வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஆற வச்சுக்கலாம்.
பாருங்கள், இது இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். பாருங்கள், 1/2 கிலோ பலாப்பழத்தில் இந்த அளவுக்கு வந்திருக்கு. ரொம்ப சுவையான இந்த பலாப்பழ வரட்டியது நீங்களும் செய்து பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.